நாங்கள் ரீசெண்டாக பாஸ்போர்ட் வேலையாக மதுரைக்கு மிதவை பேருந்தில் போயிருந்தோம். காலையிலே போயிட்டோம். வேலையெல்லாம் முடிகிறதுக்கு மத்தியானம் ஆயிடுச்சு. அப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி எங்கேயாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்ன சாப்பிட்ற கடை இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தோம். அங்கேருந்து கிட்டக்க இருந்தது அன்னபூர்ணா மிட்டாய் தாங்க. அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி சல்லுன்னு வந்து அன்னபூர்ணாவில் இறங்கிட்டோம். உள்ளே வந்து பார்த்தா ஒரு வித்தியாசமான வைபாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தப்ப அங்கே மேங்கோ ஃபெஸ்டிவல் நடந்திருக்கும் போல் கடை ஃபுல்லாக மேங்கோ ஸ்டிக்கர்லாம் இருந்துச்சு. பார்க்கவே ஒரு ஃபெஸ்டிவல் வைபாக இருந்துச்சுங்க. சரி நாங்கள் சாப்பிட்றதுக்கு லைட்டாக ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வெஜ் ரெஸ்டாரண்ட்னால செஸ்வான் நூடுல்ஸ், பட்டர் நான், பன்னீர் பட்டர் மசாலா, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் எல்லாமே பக்காவான ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. ஸ்வீட்டாக தான் சாப்பிட்லாமேன்னு குலாப் ஜாமுனும் ரசமலாயும் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. நான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன். ஆனால் அந்த குலாப் ஜாமுன் ரொம்ப சூடாக இருந்து என் வாயவே கெடுத்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் அம்மாட்ட அதை நைஸாக தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் லெட்டரும் கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம எல்லாமே டிக் பண்ணி கொடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டோம். இங்கே வருஷம் பானிபூரி கான்டெஸ்ட் ஒன்று நடத்துவாங்க போல். இதுமே தான் அது ஸ்டார்ட் ஆகும் போல். நீங்கள் மதுரை பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அட்டா பாய் பாய்.